மாசில்லாத உலகம் படைக்க ஐம்பூதங்களும் தமக்காக முறையிட வந்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் நீர் நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. கணம் நீதிபதி அவர்களே, இந்த குற்றவாளி கொண்டில் இருக்கும் நீர் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒன்று. தாராளமாக கெடுத்து கொண்டிருந்த நீர் இப்போது பாட்டிலில் எடுத்து பணத்திற்கு இருக்கும் அளவு வந்துவிட்டது. காரணம் அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தமான தண்ணீரை வாங்க வேண்டியுள்ளது. அசுத்தமான நீரால் காலரா, விஷக்காய்ச்சல் இன்னும் பல நோய்கள் பரவுகின்றன. நோய்களின் மூலம் மக்கள் இறக்கின்றனர். அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கணம் நீதிபதி அவர்களே மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அவசியமான நீங்கள் சுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற நிற்கிறீர்களா? ஐயா, மேகத்திலிருந்து சிறு துளிகளாக இந்த மண்ணில் ஐயா, மேகத்திலிருந்து சிறு துளிகளாக இந்த மண்ணில் வந்து விழும் வரை நான் சுத்தமாக தான் இருந்தேன். பின்பு தெரிந்தனிடாக மாறி 6 குளங்களில் ஓடுகின்றேன். ஆனால் என்னை அசுத்தமாக ஆக்குபவர் இந்த மனிதர்களே. என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், தோல் கழிவுகளை கொட்டி அசுத்தமாக ஆக்குபவர் இந்த மனிதர்களே. அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த நீர் பெரிய அலைகளாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி மனித உயிர்களை அளிக்கின்றது. அதனால் தான் இது மனிதர்களே குறை கூறுகிறது. மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காகவே நான் படைக்கப்பட்டேன். நானாக அசுத்தப்படவில்லை. அசுத்தமான எண்ணெய் சுத்தமாக வைக்க யாரும் நினைக்கவில்லை. நானாக கழிவுகளை தேடி போகவில்லை. மனிதர்கள் தான் என் மீது கழிவுகளை கொட்டுகின்றனர். சுனாமியாக வருவதற்கும் நான் காரணமில்லை. நிலநடுக்கத்தால் தான் அவ்வாறு மாறினேன். இவ்வழக்கில் நிறுத்தம் சேர்த்துக் கொள்ளுமாறு கணம் நீதிபதி அவர்களே மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, மனிதர்களையும் தாவரம் மற்றும் விலங்குகளையும் இந்த நீரையும் கூட நான் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை மனிதர்கள் பூமாதேவி என்று அழைப்பர். என்னை இந்த குற்றவாளி கொண்டு நிறுத்தியது மிகவும் வருத்தத்திற்குரியது. ஐயா, பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை கூட சுனாமியாக மாற்றுகிறார். இந்த குற்றச்சாட்டிற்கு ஒன்பதில் என்ன? இயற்கை சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறது. அது இயற்கையின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகின்றனர். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை கூட ஒரு சில மணி நேரங்களில் வெட்டி விடுகின்றன. நான் வெப்பமடையாமல் இருக்க தண்ணீர் தேவை. ஆனால் என் மீது துளை போட்டு நீரை உந்துகிறார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகிறான், தங்கம் எடுப்பானும் என்னை தோண்டுகிறான். கழிவுகள் என் மேல் பரப்பில் மூடியதால் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பின்பு ஏன் என் நில அடுக்குகள் நகராது? பூகம்பத்தை நான் ஏற்படுத்தவில்லை. கனமான அடுக்குகளை மனிதன் தோண்டுவதால் நெருப்பு குழம்பு வெளிவருகிறது. எனவே நெருப்பையும் இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டும் என கணம் நீதிபதி அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தில் பூகம்பமும் நிலத்தில் சுனாமியும் மனித உயிர்களை அளிக்கின்றது. அதற்கு நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இந்த இருவர் கூறுகிறார்கள். இதற்கு உங்களின் பதில் என்ன? பூமிக்குள்ள நீர் குழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கிறேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மழையை பொழிவதும் என் வேலைதான்.
மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் என்னை எரிப்பதால் தான் நான் காற்றில் கலந்து விடுகிறேன். நான் செய்யும் தவறு ஒன்றே ஒன்றுதான், எரியும் போது காற்றில் கலந்து விடுகிறேன். இதற்கு நான் காரணமில்லை. என்னை எரிய வைக்கும் மனிதர்களும் மாசுபடுத்தும் காற்றையும் ஒரு பகுதியாக எடுத்து வழக்கை விசாரிக்க வேண்டும் என மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று நினைக்கிறீர்களா? அதற்கு உங்களின் பதில் என்ன? ஆமாம் யுவர் ஆனர், ஒரு காலத்தில் பூமியை சுற்றி திரிந்தேன். எனக்குள் இருக்கும் பிராணவாயு குறைந்து கருநில வாயு அதிகமாகிவிட்டது. மனிதர்கள் தான் இந்த தவறு செய்தார்கள். தவறாக புரிந்து கொண்டீர்கள். மாசு கட்டுப்பாடு வாரியம் கொண்டு கட்டுப்படுத்துகிறோம். கட்டுப்படுத்துவது மிக குறைவுதான். தொழிற்சாலை கழிவுகள் உயரத்தில் வருகிறது. டயர்களை எரிப்பதால் புகை வருகிறது. இவை அனைத்தும் என்னோட தானே கலக்கிறது. மனிதர்கள் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கின்றனர். புகை நமக்கு பகையேஞ்சி பக்கம் பக்கமாக எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயத்தையும் வழக்கில் சேர்க்குமாறு கணம் நீதிபதி அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மனிதர்களின் ஆராய்ச்சியும் சாதனையும் ஆயத்திற்கு ஏற்படுத்தி விளைவிக்க முடியும். இது நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆமாம் யுவர் ஆனர், மனிதர்களால் ஓசோன் படலம் பாதிப்பு ஏற்படுகிறது. எனக்கும் காற்று மண்டலத்திற்கும் இடையே உள்ள ஓசோன் படலம் ஓட்டை விழுகிறது. இதனால் என் வழியாக சூரியனின் ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. ராக்கெட் புகையால் கடலில் இருந்த நீராவியை மேகமூட்டமாக சுமந்தனால் இப்போது கரும் புகை அதிகமாக சுமக்கிறேன். என் வானிலை மண்டலம் இப்படியே இருந்தால் மழை துளிகளுக்கு பதிலாக அமிலத்தை தான் வர வைக்க முடியும். இந்த வழக்கில் ஆயத்தை சேர்க்க கூடாது. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து எண்ணெய் அதாவது மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனையோ விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமெடுக்கிறார்கள். பூச்சிக்கொல்லிகளையும் உரங்களையும் போட்டு எண்ணெய் பாழாக்குவதும் மனிதர்கள் தானே. பஞ்ச பூதங்களை பாழாக்குவதும் மனிதர்கள் தான். இல்லை, நீங்கள் தான். மனிதர்கள் தான். இல்லை, நீங்கள் தான். மனிதர்கள் தான். இல்லை, நீங்கள் தான். மனிதர்கள் தான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இரு தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு நீர், நில, நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணம் இருந்தாலும் இயற்கையை மாசுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஐம்பூதங்களும் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. சாதகமாக கருத்தை கூறிய காற்று மற்றும் ஆகாயத்தை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. இந்த கோர்ட் இஸ் டிஸ்பஸ்.